இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நம்முடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? உலக பிரகாரமான அநேக சிந்தைகள் நம்மை ஆட்கொள்ள எண்ணலாம். நாம் எல்லா சிந்தைகளையும் அகற்றிவிட்டு இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை தரிப்பிக்க வேண்டும். அதற்கு முந்தின வசனங்கள், அதாவது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம் 4ஆம் வசனம் வரை. ஏக சிந்தை, ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினால் ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எப்படி வாழ்ந்தார்? அவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் நீதியின் வழியிலே நானும் நீங்களும் நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு விரோதமாக நாம் பொல்லாத செயல்களை செய்யக்கூடாது. அவர் சொல்லும்போது சொல்கிறார், மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஆம், அவரவனுடைய கனிகளினால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையின் மூலம் நல்லதை எதிரொலிக்க வேண்டும். இயேசு நமக்கு காண்பித்திருக்கிற பாதை. அவர் சொல்கிறார், உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மனுஷர்கள் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் இந்த உலகத்திற்கு எதிரொலிக்க வேண்டும். நம்முடைய நற்குணங்கள், நாம் பேசுகிற வார்த்தைகள், அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற கற்பனைகள். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார், ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை கொடு. அநேக நற்செயல்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாதை. அவர் அப்படி வாழ்ந்த வாழ்க்கை. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் இயேசு நமக்கு காண்பித்திருக்கிற வாழ்க்கையும் வித்தியாசமானது. அவர் நமக்கு வாழ்ந்த வாழ்க்கை 4 சுவிசேஷங்களில் இடம்பெற்றுள்ளது. இந்த கால வேளையிலே நாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால்
உண்டாயிருக்கும். ஆம், இந்த வேதம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிற நற்சிந்தனைகள், நற்செயல்கள் அவைகள் மாத்திரமே. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல் வாழ உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.